நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் தர்ம சத்திரத்திலையும் நம்ம போய் பார்த்துட்டோம். எங்கேயுமே நமக்கு இடம் கிடைக்கல. இப்போ சந்தியா, இந்த இடத்த பார்த்தீங்களா? நீங்க வேற ரொம்ப நேரமா நடந்து களைச்சு போயிருப்பீங்க. வாங்க, கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துட்டு போலாம். வாங்க. உட்காருங்க. சந்தியா, தங்கறதுக்கான ஏற்பாடு நான் பார்த்துக்கிறேன். இங்க பக்கத்திலேயே 2-3 ஹோட்டல் இருக்கு. நான் போய் ரூம் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கேயே உட்காந்துக்கோங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் வந்துடுவேன். இப்ப எங்க போறீங்க? முதல்ல என் கூட வா, நான் சொல்றேன். நம்ம இப்ப எங்கப்பா வந்திருக்கோம்? இதோ உன்னோட பிரச்சனைக்கான சொல்யூஷன் இதுதான். ஓ வாவ், இங்க லைட் இருக்கு. போலாமா? இத பாருமா, ஒரு சில பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? எப்பவுமே அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சந்தியா, நான் இங்கே இருக்கேன். சரிங்கப்பா. அப்பா. சந்தியா, நான் இங்க இருக்கேன். சந்தியா, இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கஷ்டங்கள், என்ன விஷயமா சந்தியா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, பெரியவங்க எப்பவுமே துணையா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில எப்பவுமே இருட்டே இருக்காது. ஒருத்தவங்க பெரியவங்க ஆகிறதே அவங்க யோசிக்கிற விதத்தால தான். அப்புறம் சூர்யா மாதிரி ஒரு நல்ல கணவர் உனக்கு துணையா கிடைச்சிருக்காருமா. அவர் உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே நீ சொல்லாமலேயே என்ன மாதிரியே எல்லாத்தையுமே ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிறாரு. சூர்யா உறவுகளை, உணர்வுகளை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிற ஒரு மனுஷன். அவர் இந்த உறவை என்னைக்குமே பலவீனமா ஆக்க விட மாட்டாருமா. சூர்யா உன்னோட கணவர் மட்டும் இல்ல, உனக்கு ஒரு நல்ல தோழன் கூட சொல்லுவேன். அப்புறம் சூர்யா உனக்கு பக்கபலமா உன் கூடவே இருக்கிற வரைக்கும் உனக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காதுமா. எப்போ உனக்கு சூர்யாவோட துணை வேணும்னு நினைச்சாலும் அவர் எப்பவுமே உன் கூடயே தான் இருப்பாரு. சூர்யா உனக்கு எப்பவுமே துணையா இருப்பாரு. இது பாருமா, இன்னைக்கு உன்னோட கனவுக்காக தான் சூர்யா இவ்வளவையும் தாங்கிக்கிட்டு இருக்காரு. சூர்யாவுக்கு இதனால உள்ளுக்குள்ள எவ்வளவோ வேதனைகள் இருக்கலாம்.
அதனால இப்ப நீ உனக்கு ஒரு பலமா இருக்கிற சூர்யாவுக்கு நீ பக்க பலமா இருக்கணும். சூர்யா எப்பவுமே உனக்கு துணையா தான் இருந்திருக்காரு சந்தியா. இப்ப நீ சூர்யாவுக்கு துணையா இருக்கணும். சூர்யாவும் இவ்வளவு பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனா இப்ப நீ சூர்யாவை முழு மனசா நம்பி ஆகணும். சூர்யாவோட முடிவு நிச்சயமா தப்பாக்காதுமா. அப்பா, அது நான் அவருக்கு துணையா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையுமே அவர் எனக்காக தான். உனக்கு பயமா இருக்கா? இத பாருமா, இங்க உட்காரு. முதல்ல உன் மனசுல இருக்கிற அந்த பயத்தை நீ எப்படியாவது தோக்கடிக்கணும். உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்காமா? எக்ஸாம்ஸ் நடக்கிற நேரத்துல நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்ப. அப்ப திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நீ ரொம்பவே பயந்து போயிடுவ. எக்ஸாம்க்கு எப்படி படிக்கிறதுன்னு வேதனைப்படுவ. காலையில பரீட்சை இருக்கும். அப்ப எப்பவுமே உன் அப்பா இங்க தானே கூட்டிட்டு வருவேன். இத பாருமா, இந்த உலகத்துல பிரச்சனைகள் அப்புறமா வரும். முதல்ல அதற்கான தீர்வுகள் தான் வரும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. நம்ம எப்பவுமே கொஞ்சம் அமைதியா எல்லாத்துக்கும் பதில யோசிக்கணும். பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வரணும்ன்றத பத்தி யோசிக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கமா, வழி எதுவுமே இல்லையே நம்ம வசமா மாட்டிக்கிட்டோன்னு தோணும் போது அப்படியே கடவுள் மேல பாரத்தை போட்டு நம்ம நடந்துகிட்டே இருக்கணும். அப்ப வழிகள் தானாவே தோன்றுங்கிறத புரிஞ்சுக்கோ சந்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா, சந்தியா, என்னங்க என்னங்க அப்பா, அப்பா, என்னங்க அப்பா, அப்பாவா? அப்பா, என்னங்க இப்பதான் அப்பா இங்க வந்திருந்தாரு. அவரு என்கிட்ட பேசிட்டு இருந்தாருங்க. நான் உண்மைதாங்க சொல்றேன். நான் அவர் தோள் மேல சாஞ்சிதான் அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அவர் மேல நான் சாஞ்சி அழுது எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் உண்மைதாங்க சொல்றேன். தயவு பண்ணி என்ன நம்புங்க. சரி, நான் நம்புறேன் சந்தியா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றதை நான் நம்புறேன். அது என்னன்னா, பெத்த பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிற நிலைமையில அப்பா அம்மா நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்துருவாங்க. அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு தைரியம் சொல்றதுக்காக வருவாங்க. மறந்து போயிட்டேன். நம்ம தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன் சந்தியா. இங்க பக்கத்துல ஒரு என்சிசி கேம்ப் இருக்கு. நாளைக்கு ஆகஸ்ட் 15 இல்ல, அதனால அவங்க நாளைக்கு பரேடுக்கு போவாங்களா? ஆமாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கிற போலீஸ் கிரவுண்டுக்குள்ள ஒரு வருஷமும் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியும் எனக்கு. நான் நிறைய தடவை அப்பா கூட சேர்ந்து இங்க வந்திருக்கேன். அப்போ இங்க வந்து நாங்க கொடியேத்துறதையும் பார்த்திருக்கோம். சரி, நாம அங்க போலாமா?
சூர்யா இங்க என்ன பண்றாருன்னு தெரியலையே. சூர்யா சார் நில்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் அக்கா. வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியல? தெரியுது. நிர்மல் நீங்க தானே? இன்னைக்கு காலையில தான் நான் உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வந்து கொடுத்தேனே. ஆனா சூர்யா சார், இந்த ராத்திரி நேரத்தில் நீங்க எப்படி இங்க வந்தீங்க? வெளியூர் எங்கேயாவது போறீங்களா சார்? இல்ல, அது ஒண்ணும் இல்ல, நாங்க வெளியே போயிட்டு வரோம். சரி, உங்க வீட்டுல குழந்தைகள் எப்படி இருக்காங்க? அம்மனர்களால எல்லாருமே நல்லா இருக்காங்க சார். வீட்டுல என் பொண்ணு பிறந்ததுல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என் அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியுமா, காலையில இருந்து நீங்க செஞ்ச ஸ்வீட்டை தான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே நேரம் கிடைச்சது. ஒரு நிமிஷம் இருங்க சூர்யா சார், நான் இப்போ வந்துடுறேன். இந்தாங்க சூர்யா சார், முதல்ல நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல, இது எதுக்குன்னு புரியலையே. ஒரு ஸ்வீட் கடைக்காரனுக்கு அவனோட ஸ்வீட்டை நான் திரும்ப கொடுக்கல. ஒரு பொண்ணோட அப்பாவா எனக்கு பொண்ணு பிறந்த சந்தோஷத்துல இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க, 2 பேருமே ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி, நன்றி. சந்தியா, ஒன்றும் இல்லை சந்தியா, நம்ம 2 பேரும் தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம எதுக்கு அங்க போகணும்? அது என்னன்னா, நாம ஒரு முக்கியமான வேலை செய்ய வேண்டியது பாக்கி இருக்கு. முக்கியமான வேலையா? ஆமா, அது என்னன்னு சொல்றேன். ஆனா நீங்க முதல்ல கண்ணை மூடணும், அப்பதான் சொல்லுவேன். ஆனால அப்புறம் நீங்க முதல்ல கண்ணை மூடுங்க, அப்பதான். கொஞ்ச நேரம் நீங்க இங்கே இருங்க, சரியா? நான் இதை வந்துடுவேன். திரும்பி பார்க்க கூடாது. மோகன், ஐ எம் ரியலி சாரி. அது வந்து நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா இந்த போட்டியில் என்னால ஜெயிக்கவே முடியல. ஐ எம் ரியலி சாரி மோகன். மோகன், கொஞ்சம் கதவை தரப்பா. அம்மா வந்திருக்காங்க. ஒருவேளை அம்மா வந்து என்கிட்ட பணம் கேட்பாங்களா என்ன? போலாம். என்னாச்சும்மா? உனக்கு ஞாபக மறதி வந்துருச்சா என்ன? எல்லாத்தையும் உனக்கு ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். ஆனா அம்மா நான் எதையும் மறைக்கலையம்மா. அப்படியா? ரொம்பவே பெரிய பொறுப்பு உன் தலையில வந்து விழுந்திருக்கு. அப்படி எதுவும் உன் கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. மறந்துட்டியா மோகன்? உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. நாளைக்கு பிரீத்திய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா நாளைக்கு எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா. எனக்கு லீவ் கிடைக்கிற அன்னைக்கு கூட்டிட்டு போறமா. சரிப்பா, பிறக்க போற உன் குழந்தைகிட்ட நான் இப்பவே சொல்லிடுறேன். உங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு என்னைக்கு லீவ் கிடைக்குதோ அன்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்தா போதும்னு சொல்லிடுறேன். உன்னோட அண்ணன் என்னன்னா, தன்னோட பொண்டாட்டி தான் அவனுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியே போயிட்டான். ஆனா நீ உன் பொண்டாட்டிக்காக இதை கூட செய்ய மாட்டியா? சரிங்கம்மா.
நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன். இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணாத. ராத்திரி வேற ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் தூங்குங்க. போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சும்மா அவளை எதுக்கு எடுத்தாலும் மிரட்டிட்டு இருக்காத. அப்பாங்கிற சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போறதே இவதான். அதனால இவளை சந்தோஷமா பாத்துக்கிறது எப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பி. ஏற்கனவே போட்டி அது இதுன்னு இவளுக்கு ஓய்வெடுக்க நேரமே கிடைக்கல. இனிமேலாவது இவளை நல்லா பாத்துக்கோ. சரிங்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சந்தியா வாங்க. என்னங்க, என்னது நீங்க என்ன பண்றீங்க? வாங்க சந்தியா. என்னங்க, நீங்க என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்களேன். சந்தியா இப்ப கண்ண தரங்க. என் சத்யாவுக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சத்யா, நீங்க இந்த ஸ்வீட்டை இல்லை இந்த கேக்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பிறந்தநாள் சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்க சந்தியா கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. சந்தியா, நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு என் பொண்ணோட பிறந்த நாள் சொல்லி ஒரு அப்பா இங்க வந்து எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்துட்டு போறாரு. அதே மாதிரி உங்க அப்பா கூட நீங்க பிறந்த அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாருல்ல. எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்திருப்பாரு. உங்க அப்பா அம்மாவை கூட எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல.
அதனால என் விருப்பம் என்னன்னா நீங்களும் உங்க பிறந்த நாளைக்கு இப்படி வேதனைப்படக்கூடாது. எல்லாருக்கும் பிரச்சனை வர்றது இயற்கைதான். ஆனா போக போக எல்லாமே சரியாயிடும் சந்தியா. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க.